தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. சூரபத்மன் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் செய்யறாரு. ஆனா சிவன் காட்சி கொடுக்கவே இல்ல. இறுதியில் என்னலாமோ செஞ்சு ஒரு வழியா சிவபெருமான வர வச்சிடுறாரு. வர வச்சதும் சிவன் கிட்ட பல வரங்களை கேட்டாரு. அதுல முக்கியமான வரங்கள் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு அண்டத்துல இருந்து இன்னொரு அண்டத்துக்கு போகக்கூடிய சக்தி வேணும் அப்படின்னு கேட்டாரு. புராணங்கள்ல இந்த மாதிரி ஒரு அண்டத்துல இருந்து இன்னொரு அண்டத்துக்கு போகக்கூடிய சக்தி கொண்ட ஒரே ஒருத்தர் நாரதர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இப்படி ஒரு வரத்தை கேட்டவர் சூரபத்மன் மட்டும்தான். அடுத்து அவர் கேட்ட வரம் என்ன அப்படின்னா, எண்ணிலடங்கா அண்டங்களை நான் ஆட்சி செய்ய வேண்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க, பூமியை மட்டும் நான் ஆளணும் அப்படின்னு அவர் கேட்கல. பல அண்டங்களை, அதாவது பல யூனிவர்ஸ நான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு வரம் கேட்கிறாரு சூரன். பக்தன் கேட்ட வரங்கள் அனைத்தையும் கொடுத்தருளக்கூடிய மனம் படைத்த சிவபெருமானோ 1008 அண்டங்களை சூரபத்மன் ஆட்சி செய்யறதுக்காக அவரிடம் கொடுக்கிறாரு. நாம இருக்கிற பால்வழி விண்மீன் மண்டலத்தை போல பல கேலக்சி சேர்ந்ததுதான் ஒரு பிரபஞ்சம் அப்படின்னு சொல்வாங்க, அதாவது யூனிவர்ஸ். இப்படி நம்ம பிரபஞ்சம் போல எக்கச்சக்கமான பிரபஞ்சங்கள் ஒன்னு சேர்ந்ததுதான் ஒரு பல்லண்டம், அதாவது மல்டிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக ஒரு மல்டிவர்ஸ்க்கே சிவபெருமானின் வரத்தால் அரசனாக உருவாகிய ஒரே ஒருத்தர் சூரபத்மன் தான். இந்த ஒரு பேரலல் யூனிவர்ஸ் மல்டிவர்ஸ் பற்றிய விஷயங்களை தான் இன்னைக்கும் பல கோடிகள் பணம் செலவழிச்சு உலகெங்கும் நம்ம விஞ்ஞானிகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க தேடிக்கிட்டு இருக்க இந்த விஷயங்களை பற்றி பல்லாயிரம் வருடங்களுக்கு முன் எழுதப்பட்ட இந்த ஒரு புராணத்துல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ராவணனை பற்றி பக்கம் பக்கமாக பேச இன்று பலர் உள்ளனர். ஆனால் ராவணனை காட்டிலும் ஆயிரம் மடங்கு சக்திகள் படைத்து பிரபஞ்சங்களையே ஆட்டி வைத்த இந்த சூரபத்மனை பற்றி நம்மில் பலர் அறிவது கூட இல்லை. ராவணனை கொல்ல ராமனாக கடவுள் விஷ்ணு அவதாரம் எடுத்தார். ஆனால் சூரனை கொல்வதற்காக முருகப்பெருமான் என்று ஒரு புது கடவுளே தோன்றினார் என்றால் அது சாதாரண விஷயம் இல்ல. படித்தாலோ பிறர் சொல்லி கேட்டாலோ செய்த பாவங்கள் அனைத்தும் தவிடு பொடியாக்கி பிறவியெல்லாம் மோட்சத்தை கொடுத்தருளக்கூடிய இந்த கந்த புராணத்தை முழுவதுமாக தெல்ல தெளிவாக நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இதுவரை நான் பதிவிட்டுள்ள அனைத்து காணொளிகளையும் விட இந்த ஒரு காணொளியை பதிவேற்றம் செய்வதால் நான் ரொம்பவே மனநிறைவா இருக்கேன். இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்வதற்கு உண்மையாகவே நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். இந்த காணொளி எவ்வளவு பெருசா இருக்க போது அப்படின்னு சத்தியமா இப்ப எனக்கு தெரியல. ஆனா ஒருவேளை இத நீங்க பார்க்கும்போது பெருசா இருந்துச்சு அப்படின்னா வாட்ச் லேட்டர்ல ஆட் பண்ணி வச்சு கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இந்த அளவுக்கு சுவாரஸ்யங்கள் ஆச்சரியங்கள் மட்டுமே முழுக்க நிறைந்த ஒரு புராணம் வேற ஒண்ணு இருக்கா அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. எனது இந்த புது முயற்சிக்கு நீங்க தோள் கொடுப்பீர்கள் அப்படின்னு நம்பி அழைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. முன்னொரு காலத்துல 60 கோடி அசுரர்களுக்கு அசுரேந்திரன் அப்படிங்கிறவரு அரசனா இருக்கிறாரு. அவருக்கு சுரேசை அப்படின்னு ஒரு மகள் இருக்கா. அசுர குருவான சுக்ராச்சாரியார் சுரேசைக்கு அனைத்து விதமான மாய வித்தைகளை எல்லாம் கத்து கொடுத்து அவளுக்கு மாயை அப்படிங்கிற பெயரையும் வச்சாரு. சுக்ராச்சாரியார் மாயை கிட்ட சிவன், பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், தேவர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி காலமா நம்ம அசுர குலத்தையே சின்னாபினமா ஆக்கிட்டு வராங்க. இப்போ உன்னுடைய தந்தை அசுரர்களின் தலைவனான அசுரேந்திரனும் அனைத்தும் இழந்து பரிதாபமான நிலையில நிக்கிறான். இத்தனை கொடுமைகளை இழைத்த தேவர்கள் உட்பட அனைவரையும் பழிவாங்கணும். தேவர்களுடைய செல்வங்கள் அனைத்தையும் அழிக்கணும். அத்தனை கோடி அண்டங்களையும் அசுரர்கள் தான் ஆளணும். அதுக்கான காரியத்தை நீ இப்பவே செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே ஆணையிடுங்கள் குருவே அப்படின்னு சுக்ராச்சாரியாரிடம் பணிந்து நின்றாள் மாயை. கைலாயத்துக்கு இணையான ஒரு சிறந்த வனத்துல பிரம்மாவின் மகனான தவ வலிமை மிக்க காசிப முனிவர் தவம் செஞ்சுட்டு வரான். நீ உடனே அங்க போ.
ஒரு பேரழகி வடிவம் கொண்டு அந்த காசிப முனிவரை மயக்கி உன்னிடம் சரணடைய வச்சு பல லட்சம் அசுரர்களை தோற்றுவிப்பாயாக அப்படின்னு சொன்னாரு சுக்ராச்சாரியார். மாயையோ உடனே குருவை வணங்கி காசிப முனிவர் தவம் செஞ்சிட்டு இருந்த அந்த ஒரு வனத்துக்கு போனா. அங்க ஜடாமுடி தரித்து காசிபர் கடும் தவத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா. உடனே தன் மாய சக்தியால அந்த வனப்பகுதிய இந்திரலோகமா மாத்தினா. காசிப முனிவர் கண் விழிச்சு பார்த்தாரு. அவர் முன்னாடி அழகே உருவாக மாயை வந்து நின்னா. பார்த்த நொடியே அவள் பேரழகில் மயங்கி காதல் வசப்பட்டாரு. நான் பல காலம் தவம் செய்து பல வரங்களையும் வலிமையையும் பெற்றவன். என்ன வேண்டும் உனக்கு? இந்திரலோகம் வேண்டுமா? குபேரனின் செல்வங்கள் அனைத்தும் வேண்டுமா? இப்படி ஒரு சாதாரண மனிதரை போல மதிமயங்கி காசிப முனிவர் புலம்ப ஆரம்பிச்சாரு. இதைத்தானே எதிர்பார்த்தால் மாயை? நான் உங்கள் காதலுக்கு சம்மதிக்கிறேன். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. நான் என்னென்ன வடிவம் எடுக்கிறேனோ அதற்கு இணையான ஒரு வடிவம் எடுத்து நீங்கள் தொடர்ந்து என்னை கூட வேண்டும் அப்படின்னு சொன்னா மாயை. காசிபரும் உன் விருப்பம் ஈடேறும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தாரு. உடனே மாயை தன் மாய சக்தியால ஒரு பெரிய மாளிகையை உருவாக்கி அதில் பல அறைகளையும் மலர் மஞ்சங்களையும் உருவாக்கினாள். முனிவரும் மன்மதனே தோக்குற மாதிரி ஒரு பேரழகன் உருவம் எடுத்து மாயையுடன் கூடினார். விளைவு அண்டங்கள் தேவர்கள் என அனைத்தும் அதிரும் வண்ணம் மாயைக்கு சூரபத்மன் பிறந்தாரு. அப்போ முனிவர் மற்றும் மாயைக்கு ஏற்பட்ட வியர்வை துளிகள்ல இருந்து 30,000 அசுரர்கள் பிறந்தாங்க. தன் பிள்ளைகளை அந்த அறையிலேயே விட்டுவிட்டு மாயை முனிவரை அழைத்துக் கொண்டு மற்றொரு அறைக்கு போனா. அங்க கோர வடிவமான சிங்க ரூபத்தை எடுத்தா. முனிவரும் தன் சக்தியால வலிமை மிகுந்த ஆண் சிங்கமா உருவம் எடுத்தாரு. இரண்டாவது ஜாமத்துல இருவரும் சிங்க ரூபத்துல கூடினாங்க. அப்போ 1000 முகங்களையும் 2000 கைகளையும் கொண்டு அதி வலிமையுள்ள சிங்கமுகன் அப்படிங்கிற அசுரன் பிறந்தான். இந்த முறை அவர்களின் வியர்வை துளிகள்ல இருந்து சிங்கமுகன் கூட 40,000 அசுரர்கள் தோன்றினார்கள். அவர்களையும் அங்கேயே விட்டுவிட்டு அடுத்ததா ஒரு வசந்த மண்டபத்துக்கு முனிவரை அழைச்சிட்டு போனா மாயை. இம்முறை ஒரு கரிய காட்டு யானை உருவம் எடுத்தாள் மாயை. தவமுனியோ தன் சக்தியால அதுக்கு இணையான ஒரு மதம் கொண்ட யானையாய் உருவெடுத்தார். இப்படி யானை உருவத்தில் 2 பேரும் 3வது ஜாமத்துல கூடினாங்க. 4 தந்தங்களோடு யானை முகத்தோடு தாரகாசுரன் என்னும் அசுரன் அவதரித்தான். இந்த வாட்டியும் அவர்கள் மேனியிலிருந்து சிந்திய வியர்வை துளிகள் மூலமாக யானை முகம் கொண்ட 40,000 அசுரர்கள் தோன்றினாங்க. அவர்களை அங்கேயே விட்டுவிட்டு அடுத்து ஒரு ரத்ன மண்டபத்துக்கும் முனிவரை அழைச்சிட்டு போய் கொடூர உருவம் கொண்ட ஒரு ஆட்டுக்கிடாய் ரூபம் எடுத்தா மாயை. முனிவரும் அதற்கிணையான ஒரு ஆண் ஆட்டுக்கிடாய் வடிவம் எடுத்து இறுதி ஜாமத்துல அவளுடன் கூடினார். இதனால அசமுகி அப்படிங்கிற அரக்கி பிறந்தா. இந்த வாட்டியும் வியர்வை துளிகள் மூலமாக 30,000 அசுரர்கள் தோன்றினாங்க. பொழுது விடியும் நேரமும் வந்துச்சு. ஆனா மாயைக்கு தோன்றிய அசுரர்கள் இன்னும் பத்தல. ஆகையால் இன்னும் புலி, குதிரை, பன்றி அப்படின்னு அடுத்தடுத்து பல வடிவங்கள் எடுத்து முனிவருடன் கூடினாள். இதன் மூலமா மேலும் 60,000 அசுரர்கள் பிறந்தாங்க. எல்லாம் முடிந்ததும் காலை நேரத்துல மாயை தன் சுய வடிவத்துக்கு திரும்பினா. இப்படி தாங்கள் தோற்றுவித்த பல லட்சம் அசுரர்களை பார்த்து மாயையும் காசிபரும் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. தாய் தந்தையரை வேண்டி ஆசிகளை பெற சூரபத்மன் தன்னுடைய தம்பிகளான சிங்கமுகனையும் தாரகாசுரனையும் அழைத்தார். 3 பேரும் தங்கள் தாய் தந்தையரை வணங்கினாங்க. அப்போ காசிப முனிவர் அவங்கள பார்த்து, மகனே, உலகத்தில் தவத்தை விட சிறந்த ஒரு விஷயம் கிடையாது. இன்று தேவர்கள் கிட்ட இருக்கும் அனைத்து பதவிகளும் அவங்க தவ வலிமையால தான் அவங்களுக்கு கிடைச்சது. எனவே நீங்களும் இன்று முதலே தவம் செய்வீராக. கடும் தவம் செய்வதால் அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிட்டும். இப்படி சொல்லி காசிபர் மார்க்கண்டேயனோட கதைய சொல்லி தவம் செய்வதின் மகத்துவத்தை மேலும் எடுத்து சொல்லி உடனே சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்கள், வலிமை பெறுங்கள் அப்படின்னு சொல்லி ஆசி வழங்கினாரு. அடுத்து மாயை சூரனை பார்த்து, உன் தந்தை உனக்கு கூறியவை யாவும் உண்மையே. ஆனா அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் அவர் போன்ற முனிவர்களுக்கு பொருந்துமே
தவிர நம் போன்ற அசுரர்களுக்கு அல்ல. உலகில் கல்வி செல்வம் ஆகிய இரண்டும் சிறந்தது. ஆயினும் இரண்டிலுமே மேம்பட்டது செல்வமே. அந்த செல்வம் இருந்தால் போதும், மற்ற அனைத்து பெருமைகளையும் அடிமை செய்யலாம், ஆட்சியும் செய்யலாம். எனவே நீங்கள் ஒப்பற்ற செல்வத்தை சேர்க்க உறுதி கொள்ளுங்கள். தேவர்கள் அனைவரும் நம் பகைவர்கள். அவர்கள் தன் முயற்சியால அந்த பதவிகளை பெற்றனர். நீங்களும் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்து பெரும் செல்வம், அளவில்லா ஆயுள், அண்டங்கள் அனைத்தும் ஆளும் அதிகாரம், இப்படி அத்தனையையும் வரமாக பெற்றுவிடுங்கள். கொடிய யாகத்தையும் வேள்விகளையும் தொடங்குங்கள். ரத்தத்தையும் ஊனையும் வேள்வியில் சொரியுங்கள். இந்த பூமியின் வடபகுதியில் ஆலந்தீவு அப்படின்னு ஒரு தீவு இருக்கு. அதுதான் அசுரர்கள் ஆகிய நமக்கு வேள்வி செய்வதற்கு ஏற்ற இடம். அங்கே உடனே சென்று வேள்விகளை தொடங்குங்கள். உங்களின் வேள்விக்காக தேவைப்படும் அனைத்து ஏற்பாடுகளையும் நான் என் மாய சக்தியால் செய்து தருகிறேன். உடனே புறப்படுங்கள் அப்படின்னு சொன்னா மாயை. சூரபத்மன் தன் தம்பிகளோட வேள்விகள் செய்ய புறப்பட்டார். நடப்பதெல்லாம் பார்த்து அதிர்ச்சியில் இருந்த காசிபர் கிட்ட மாயை, முனிவரே, யாம் உன்னை கூடியது மைந்தர்களுக்காக மட்டுமே, உம்மோடு குடும்பம் நடத்த இல்ல. நான் மாயை என்பதை அறிந்து தமது மனக்கவலையை நீக்குக அப்படின்னு சொல்லி மாயை மறைஞ்சு போயிடுறாங்க. கூடவே அவள் உருவாக்கிய அந்த இந்திரலோகமும் மாட மாளிகை எல்லாம் மறைந்து போனது. அவளோட பிரிவால காசிப முனிவர் மிகவும் வருந்தினார். அப்போ அவருடைய தந்தையான பிரம்மதேவர் அவர் முன்னால தோன்றி, நீ செய்த வேலை உன் தகுதிக்கு பொருந்துமா காசிபா? இதுவரை கொடிய காமத்தின் வசப்பட்டிருந்த நீ இனியாவது தெளிவு பெறுக. இழந்த உன் வலிமைகளை மீண்டும் பெற இப்போதே சிவபெருமானை நோக்கி தவம் செய்வாயாக அப்படின்னு பிரம்மதேவர் அறிவுரை சொல்லி மறைந்தாரு. காசிப முனிவரும் தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் சிங்கமுகன் முன்னாடி போக, தாரகன் பின்னாடி வர, சூரபத்மன் மத்தியிலுமா பல லட்ச அசுர சேனைகள் சூழ வேள்விகள் செய்யறதுக்காக ஆலந்தீவு நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க அசுரர்கள். இந்த பெரும் படை நடந்து போகிறப்போ கிளம்பின புழுதியால கடல்கள் அத்தனையும் மூடப்பட்டன. இப்படி வர அசுர படையை பார்த்து குலகுரு சுக்ராச்சாரியார் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. சூரபத்மன் குலகுருவை வணங்கினான். அப்போ குலகுரு, சூரபத்மா, நீங்க செய்ய போகும் வேள்வியை தடை செய்ய தேவர்கள் முயற்சி செய்வாங்க. எனவே அவர்களிடம் இருந்து காத்துக்கொள்ள சில மந்திரங்களை உச்சரிப்பாயாகன்னு சொல்லி ஒரு சில மந்திரங்களை உபதேசிச்சு ஆசி கூறி அனுப்பி வைத்தார் சுக்ராச்சாரியார். ஒரு வழியா அனைவரும் ஆலந்தீவு வந்தடைஞ்சாங்க. உடனே சூரன் வேள்வி செய்யறதுக்காக 1000 யோஜனை பரப்பளவு கொண்ட ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு பெரும் மலைகளை எல்லாம் பெயர்த்து எடுத்து வந்து சுற்றி மதில் சுவர் அமைத்தார். அளவற்ற அசுரர் படை உள்ள நுழைய 4 பக்கமும் வாசல்களை அமைத்தார். மதிலுக்கு முன்னாடி பூத கூட்டங்களையும் கொடூர பேய் கூட்டங்களையும் காவலுக்கு இருக்க சொல்லி ஆணையிட்டார். இப்படி தாண்ட முடியாத காவல்களை அமைத்து மத்தியில 1000 யோஜனை நீள அகலம் கொண்ட, இதுவரை யாரும் கற்பனை கூட பண்ணி பார்த்திரா ஒரு பிரம்மாண்ட அக்னி குண்டத்தை அமைத்தார். அதை சுற்றி மேலும் சிறிய 108 ஓமகுண்டங்களை அமைத்தார். அதையும் சுற்றி ஆகம விதிப்படி மேலும் ஒரு 1008 ஓமகுண்டங்களை அமைத்தார். வேள்வி செய்வதற்கு தேவையான எண்ணெய், பால், தயிர், நெய், வெண்கடுகு, மிளகு, மஞ்சள் தடவிய அச்சதை அரிசி, மனம் கவரும் மலர்கள், நவதானியங்கள்னு எல்லாத்தையும் மாயை தன் சக்தியால அங்க கொண்டு போய் சேர்த்தா. மத்தியில் உள்ள ஓமகுண்டத்துக்கு நடுவுல வானலாவிய வஜ்ரத்தூணை சூரபத்மன் நிறுவினார். அதுக்கப்புறம் 4 வாசல்கள்லயும் ஆட்டுக்கிடாய்களை பலி கொடுத்தாங்க. இதன் மூலமா வேள்விகள் ஆரம்பமாயின. சூரபத்மன் மத்தியில் இருந்த ஓமகுண்டத்திலையும் அடுத்து சிங்கமுகனும் தாரகனும் அதுக்கு அடுத்தடுத்த ஓமகுண்டங்கள்ல அனைத்து அசுரப்படை வீரர்களும் உட்கார்ந்திருந்தாங்க. கொடிய நச்சு மரங்களை வெட்டி வேள்வி தீயில் போட்டாங்க. வேள்வி குண்டத்துல இருந்து வெளிப்பட்ட புகை மண்டலம் இந்திரலோகம் வரைக்கும் சென்றது. அனைத்து தேவர்களும் நடுங்கினாங்க. இப்படியே 10,000 ஆண்டுகள் கடும் வேள்வி செய்தும் சிவபெருமான் காட்சி கொடுக்கவே இல்ல. மனம் வருந்திய சூரபத்மன் வானத்துல பறந்தார். அங்க இருந்து தன் தசைகளை ஒன்னு ஒன்னா அறிந்து வேள்வி தீயில அவிர்வாகமா போட்டார். பொங்கி வடிந்த தன் உடல் ரத்தத்தை வேள்வி தீயில் சொரிந்தார். இதை பார்த்து
எல்லா அசுரர்களும் அஞ்சி நின்னாங்க. இப்படி 1000 ஆண்டுகள் வெட்ட வெட்ட தசைகள் மீண்டும் தோன்ற அவர் அதை அறிந்து தீயிலிட்டு தவம் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனாலும் சிவபெருமான் காட்சி கொடுக்காததுனால கடைசியில சூரபத்மன் ஓங்கி வளர்ந்த அந்த வஜ்ரத்தூணின் மேல் பாய்ந்து வேள்வி தீயில் விழுந்து சாம்பலானார். இதை பார்த்த சிங்கமுகன் தன் 1000 தலைகளையும் ஒவ்வொன்னா வெட்டி வேள்வி தீயில போட்டார். வெட்ட வெட்ட அவரின் தலைகளும் முளைத்து கொண்டே இருந்துச்சு. அவரும் சளைக்காம அத்தனை தலைகளையும் அறிந்து வேள்வி தீயில இட்ட வண்ணம் இருந்தார். தாரகனும் தன்னுடைய பெரிய தலையை அந்த வேள்வி தீயில வெட்டி எறிந்தார். அவரோட தலையும் மீண்டும் மீண்டும் முளைத்து கொண்டே இருந்துச்சு. சளைக்காம அவரும் வேள்வி தீயில போட்டுட்டே இருந்தாரு. இதை பார்த்த அசுர படையினரும் இனி நமக்கு எதுக்கு வாழ்க்கை அப்படின்னு தங்களுடைய தலைகளை வெட்டி வேள்வி தீயில அவங்களும் போட்டு தங்கள் உயிரை மாய்த்து கொண்டனர். சிங்கமுகன் இனியும் காலம் தாமதிக்க விரும்பாம அக்னி குண்டத்துல விழுந்து உயிரை விட சித்தமானார். தாரகனும் அதே எண்ணத்துல தான் இருந்தான். இதை பார்த்த சிவபெருமான் ஒரு அந்தன வேடம் பூண்டு அந்த வேள்வி சாலைக்குள்ள வந்தார். தீயில விழப்போன தாரகனையும் சிங்கமுகனையும் தடுத்து உங்கள் சோக முடிவிற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டாரு. தாங்கள் பிறந்தது முதல் அந்த நொடி வரை நடந்த அத்தனை விஷயங்களையும் அந்த அந்தணர்கிட்ட சொல்லி மனம் வருந்தி சிங்கமுகனும் தாரகனும் நின்றார்கள். அப்போ அந்த அந்தணர், இப்போதே உன் சகோதரன் சூரபத்மனை உயிர் பெற்று வர செய்வோம் அப்படின்னு சொல்லி கங்கையை மனதில் நினைத்தார். சொர்க்கலோகத்துல இருந்து மின்னல் வேகத்துல பாய்ந்து வந்து கங்காதேவி ஓமகுண்டத்துக்குள்ள புகுந்தாள். அதுக்கப்புறம் அங்க இருந்து சூரபத்மன் ஜொலித்துக் கொண்டே வெளியே வந்தார். அசுர கூட்டமே ஆரவாரம் செய்து மகிழ்ச்சி கடல்ல ஆழ்ந்துச்சு. அந்தனர் வேடமிட்டிருந்த சிவபெருமான் தன் சுயரூபத்துக்கு வந்து இடப்புறம் உமையவளுடன் ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்தாரு. சூரனும் அவர் சகோதரர்களும் சிவபெருமானை வணங்கி எழுந்தாங்க. சிவபெருமான் சூரனை பார்த்து, உனக்கு வேண்டிய வரம் யாது அப்படின்னு கேட்டார். சூரன் தன் வரங்களை கேட்க ஆரம்பித்தார். அண்டங்கள் அனைத்திற்கும் நானே அரசனாக வேண்டும். ஒரு அண்டத்தில் இருந்து இன்னொரு அண்டத்திற்கு இமைக்கும் பொழுதில் சென்று வரும் திறன் கொண்ட ஒரு ஊர்தி வேண்டும். எப்போதும் அழியாமல் இருக்கின்ற உடல் வேண்டும். பெண்ணின் கர்ப்பத்திலோ அல்லது பெண்ணின் உதவியாலோ பிறந்த எவராலும் தனக்கு மரணம் என்பது ஏற்படக்கூடாது. திருமால் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர எதிர்த்தாலும் அவர்களை வெல்லுகின்ற சக்தி வாய்ந்த படைகள் வேண்டும். இப்படி வேண்டிய வரங்களை கேட்டு வேண்டி நின்றார் சூரன். சிவபெருமான் அருள் செய்ய தொடங்கினார். சூரா, இன்று முதல் நீ 1008 அண்டங்களை 108 யுகங்களுக்கு ஆழ்வாயாக. எண்ணிய உடனே எங்கும் செல்லக்கூடிய இந்திரயாளன் என்னும் தேரை உனக்களிக்கிறேன். திருமாலின் சக்கரத்தையே வெல்லக்கூடிய இந்த ஆணை சக்கரத்தையும் சிங்க ஊர்தியையும் பெற்று இன்று முதல் தேவர்களுக்கெல்லாம் முதல்வன் நீயே ஆகுக. எவராலும் எக்காலத்திலும் அழிக்க முடியாத வஜ்ர உடலை இப்போதே பெறுவாயாக. வெள்ளம் போல வருகின்ற இந்த 10,000 கோடி வலிமையான யானை, தேர், குதிரை ஆகியவற்றை கொள்வாயாக அப்படின்னு ஆசி வழங்கினாரு சிவபெருமான். அப்போ சூரபத்மனுடைய தம்பிகளும் அங்கே வந்து எம்பெருமானை வணங்கி நின்றாங்க. இறைவன் அவங்களுக்கும் அருள் செய்ய தொடங்கினார். திருமால் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் வென்று அவர்களை பின்னடைய செய்வீராக அப்படின்னு ஆசி வழங்கினார். தேவர்களையே பாதம் பணிய வைக்கக்கூடிய வல்லமை படைத்த உங்களை குற்றமற்ற நம் சக்தி மட்டுமே வெல்ல முடியும் அப்படின்னு வரம் வழங்கி சிவபெருமான் ஜோதியானார். அசுரர்கள் ஆரவாரம் செஞ்சு சூரபத்மனை கொண்டாடினார்கள். அனைவரையும் பாராட்டி உரிய தலைவர்களை நியமித்து அசுர சேனைகளுக்கு கட்டளையிட்டார் சூரபத்மன். அதுக்கப்புறம் நேரா அங்கிருந்து தன் தந்தையான காசிப முனிவர் கிட்ட ஆசிகள் பெறுவதற்காக அவரை சந்திக்க சென்றார் சூரபத்மன். காசிபரும் அவருக்கு ஆசி கூறி, இனி உன் குலகுருவிடம் சென்று அவரின் ஆலோசனைப்படி நடப்பாயாகன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. சூரபத்மனும் தன் தம்பிகளோட குலகுரு சுக்ராச்சாரியாரை சந்திக்கிறதுக்காக புறப்பட்டார். வரங்கள் பல பெற்று வந்த சூரனை குலகுரு பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றாரு. சூரனே, முற்காலத்தில் இந்திரன் அளவற்ற அசுரர்களை கொன்றவன். அவன் நமது குல எதிரி. உடனே அவனை சிறை வைப்பாயாக. வேதம் மோதும் முனிவர்களையும் மற்ற தேவர்களையும் பஞ்ச பூதங்களையும் உனக்கு சேவைகள் புரிந்திட ஆணையிடுவாயாக.
1008 அண்டங்களுக்கும் இப்போதே சென்று உனது அரசாட்சியை அமைப்பாயாக. இவற்றை எல்லாம் திறம்பட முடித்து 8 திக்கிலும் உன்னுடைய புகழை நிலைக்க வைத்து மீண்டும் இவ்விடத்திற்கு வருவாயாகன்னு சொல்லி அவரும் ஆசை வழங்கி அனுப்பி வைத்தார். அவங்க புறப்படும் போது அவர்களின் தாயான மாயை அங்கு தோன்றினாள். உங்களுக்கு எப்பொழுது மாயைகள் செய்யும் அவசியம் வந்தாலும் உடனே மனதால் என்னை நினையுங்கள். அக்கணமே நான் வந்து உங்களுக்கு தேவையான அனைத்தும் செய்து முடிப்பேன். இப்போதே புறப்படுங்கள், இந்திரன் முதலான தேவர்களை அடிமைப்படுத்துங்கள் அப்படின்னு மாயை சொல்லி விடை கொடுத்தாள். அன்னையின் ஆசியும் கிடைச்சதும் முதல்ல குபேரனை நோக்கி படையெடுத்து செல்ல அசுரப்படைக்கு ஆணையிட்டார் சூரபத்மன். ஈசன் அருளிய இந்திரயாளன் என்கிற அந்த தேரில் ஏறி கம்பீரமாக அமர்ந்தார். 10 லட்சம் பூதங்கள் பூட்டப்பட்ட மற்றொரு தேர் மேல சிங்கமுகன் அமர்ந்தான். 10,000 குதிரைகள் பூட்டப்பட்ட மற்றொரு தேரில தாரகாசுரன் அமர்ந்தான். அளவற்ற அசுர படை வீரர்கள் 18 வகையான ஆயுதங்களை தாங்கி பாய்ந்து வந்தார்கள். அந்த பெரிய அசுரப்படை குபேரனுடைய பெரிய நகரத்தை சூழ்ந்தார்கள். சூரன் வந்த செய்தியை ஒற்றர்கள் மூலமாக குபேரன் தெரிந்து கொண்டான். உடனே போர் தொடுக்க அமைச்சர்கள் குபேரனுக்கு ஆணையிட்டாங்க. குபேரன் அதுக்கு எல்லாம் வல்ல ஈசன் சூரனுக்கு வழங்கிய வரங்களுக்கு முன்னால் நம் படைபலம் எல்லாம் கால் தூசிக்கு சமம். அவனை எதிர்த்தால் நாம் அழிவது நிச்சயம். அவனுக்கு அடிமையாகி அடங்கி பணிவதை தவிர சிறந்ததொரு வழி இப்போது இல்லை அப்படின்னு வருத்தத்துடன் சொன்னாரு. இப்படி சொல்லிட்டு தன்னுடைய புஷ்பக விமானத்துல ஏறி சூரன் முன்னாடி போய் நின்னு அவருடைய கால்களில் பணிந்தார். இனி நான் உங்கள் அடிமை, நீங்கள் இட்ட கட்டளைப்படி நடப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இதனால மனம் மகிழ்ந்த சூரன் குபேரனை வாழ்த்தி, எம் ஆணைக்கிணங்க நீ இங்கேயே இருந்து ஆட்சி செய்வாயாக அப்படின்னு அருளி அனுப்பி வைத்தார். இருந்தாலும் கூட அசுரர் படை அலகாபுரி நகரத்துக்குள்ள நுழைந்து அளவற்ற செல்வங்களையும் ஆயுதங்களையும் கவர்ந்துட்டு போனாங்க. அடுத்ததா சினம் கொண்ட சூரபத்மன் இந்திரலோக நகரமான அமராவதிக்குள்ள நுழைஞ்சாரு. இத தெரிஞ்சுக்கிட்ட இந்திரன் ஸ்வர்கலோகத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இதை கேள்விப்பட்ட சூரபத்மன் கடும் கோபம் அடைந்து அந்த அமராவதி நகரத்தையே தீக்கு இரையாக்கினார். அதுக்கப்புறமா தன் படைகளோடு அக்னி தேவர் இருக்கும் அனகா நகரத்துக்கு போனார். அக்னி தேவரோ தன் 1,00,000 படை வீரர்களோட அசுரர்களை எதிர்கொண்டார். சூரன் நொடி பொழுதில் அக்னி தேவரின் அனைத்து படை வீரர்களையும் துவம்சம் செஞ்சார். இதனால அக்னி தேவர் கோபமடைந்து இதுவரை யாரும் காணா வடிவில் ஒரு பேர் அக்னி வடிவம் எடுத்து வளர்ந்து நின்னாரு. இதை பார்த்த தாரகாசுரன் ஈசன் அவனுக்கு அளித்த வில்லில் நாணேற்றினார். அதை பார்த்த அக்னி தேவர், ஐயோ, ஈசனின் சக்திக்கு முன்னால் யாராவது நிக்க முடியுமா என்ன அப்படின்னு புலம்பிக்கிட்டு தன்னுடைய வடிவத்தை சுருக்கி தாரகாசுரனுடைய கால்ல விழுந்து மண்டியிட்டு வீழ்ந்தார். தாரகனும் மகிழ்ச்சியுற்று, இனி நீ எங்கள் ஏவலின்படி நடந்து இந்த இடத்தில் நீ ஆட்சி செய்வாயாக அப்படின்னு சொன்னாரு. அசுரர்கள் அங்க இருந்த செல்வங்களையும் கவர்ந்து சென்றார்கள். இதுக்கு அடுத்து யமபட்டினத்துக்கு சூரன் போனார். ஏற்கனவே குபேரன் மற்றும் அக்னிதேவர் சூரனிடம் சரணடைந்ததை அறிந்திருந்த யமதர்மன் அவரும் தன்னுடைய எருமையில் ஏறி சூரனின் காலில் விழுந்தார். சூரனோ நீயும் என் கட்டளைப்படி நடப்பாயாகன்னு சொல்லிட்டு புறப்பட்டார். அடுத்து கண்டிப்பா நம்ம இடத்துக்கு தான் வருவான்னு தெரிஞ்சுக்கிட்ட வாயுதேவர் இருள் உலகத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. வருணதேவரோ சமுத்திரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அவங்க இல்லாததுனால அவங்க நகரங்கள் மட்டும் சூறையாடப்பட்டது. அடுத்து 7 வகையான பாதாள லோகத்துக்கும் சென்று அங்கே ஆட்சி செய்தவர்களை அடிப்பணிய செஞ்சு அங்க இருந்த ஆதிசேஷன் இருக்கும் இடத்துக்கு தன் படையுடன் வந்து சேர்ந்தார் சூரபத்மன். ஆதிசேஷனும் கொஞ்ச நேரம் போர் புரிஞ்சிட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதும் அவரும் சூரனின் காலில் விழுந்தார். அங்க ஒரு நாள் தங்கி ஆதிசேஷன் வச்சிருந்த அமிர்தத்தை வாங்கி சூரன் மற்றும் அனைத்து அசுரர்களும் உண்டு ஆனந்தம் கொண்டார்கள். இப்படி பல லோகங்களை வென்ற பிறகு சூரன் திருமால் இருக்கும் பார்க்கடலுக்கு வந்தார். அசுரர்களின் ஆரவாரத்தை கேட்டு லக்ஷ்மியும் பூமாதேவியும் அஞ்சினார்கள். துயில்ல இருந்து எழுந்த திருமால் சினம் கொண்டார். கருட பெருமானை மனதால நினைச்சாரு. உடனே கருடன் திருமாலுக்கு முன்னாடி வந்து நின்னார். கருடன் மேல அமர்ந்து சங்கு சக்கரம் தண்டம் வாள் வில்னு 5 வகை ஆயுதங்களை ஏந்தி அசுரப்படைக்கு முன்னாடி ஆக்ரோஷமா போனாரு திருமால். விடாம பெய்யும் பெருமலை போல ஆயிரக்கணக்கான அம்புகளை அசுரர்கள் மேல ஏவனாரு. அனைத்து அம்பும் ஒவ்வொரு அசுரனின் தலையை கொய்தன.
கைகளும் வெட்டப்பட்டு கால்களும் துண்டிக்கப்பட்டன. மலை போல அசுரர்களின் பிணம் குவிஞ்சுது. அவங்க சிந்திய ரத்தம் எல்லாம் காட்டாறு வெள்ளம் போல ஓடியது. எஞ்சிய அசுரர்கள் இனி உயிர் பிழைக்க முடியாது அப்படின்னு சிதறி ஓட முற்பட்டாங்க. இதை பார்த்த தாரகன் கண்கள்ல நெருப்பு கக்க சீறி வந்தான். அவன் மீதும் திருமால் 1000 அம்புகளை தொடுத்தாரு. தாரகன் அவைகளை விலக்கி பதிலுக்கு 10,000 அம்புகளை மலை போல தொடுத்தான். கருடன் அம்புகளால் தாக்கப்பட்டு நிலை குலைந்தார். அதை பார்த்த திருமால் பற்பல மாய வடிவங்கள் எடுத்து போர் புரிய தொடங்கினார். பார்த்தான் தாரகன், இது வேலைக்காகாது அப்படின்னு உடனே தன் தாயை வேண்டி அவனும் பல மாய சக்திகளை பெற்று திருமாலுடன் போரிட்டான். திருமால் தொடுத்த அம்புகள் தேரையும் வில்லையும் முறித்து குதிரைகளையும் வீழ்த்திச்சு. இதனால ஆத்திரம் கொண்ட தாரகன் ஈசனிடம் வரமாய் பெற்ற தண்டம் ஒன்னை கையில் எடுத்தான். என்ன ஆகுமோ அப்படின்னு தேவர்களும் அசுரர்களும் தங்கள் சண்டையை நிறுத்தி ஒரு சேர பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இறுதி நொடியும் வந்துச்சு. எவராலும் வெல்ல முடியாத தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை திருமால் ஏவினார். அந்த சக்கரம் தாரகனுடைய கழுத்தை நெருங்கிச்சு. தாரகன் சிவபெருமானை மனசுல நினைச்சு துதிச்சான். அடுத்த நொடி அந்த சக்கரம் ஒரு மாலையாக மாறி தாரகனுடைய கழுத்துல விழுந்துச்சு. அதை பார்த்ததும் தான் சிவபெருமான் தாரகனுக்கு கொடுத்த வரங்களை பற்றி மனசுல நினைச்சு பார்த்தாரு திருமால். இனி இவர்களை எவராலும் வெல்ல முடியாது அப்படிங்கறதையும் உணர்ந்தார். அதனால தன் ஆயுதங்களை கீழே போட்டு அன்புடன் தாரகனை எதிர்கொண்டார். திருமால் தாரகனை நோக்கி, மாபெரும் வீரன் நீ, இனி உங்களை வெல்ல யாருமே இல்லை. நான்முகனும் தத்தீசி முனிவரும் அனைத்து தேவர்களும் எந்த அசுரர்களும் இனி உமக்கு இணை இல்லை. தக்கன் யாகத்தை தடை செய்த வீரபத்ரர் உனக்கு இணையானவர். இப்படியெல்லாம் சொல்லி புகழ்ந்தார். தாரகன் மகிழ்ச்சி அடைஞ்சு திருமாலை வென்ற செய்தியை உடனே சென்று சூரனிடம் தெரிவிக்கிறாரு. சூரன் தாரகனை கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறினார். அடுத்து எல்லாரும் சொர்க்கலோகத்துக்கு போறாங்க. அங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்த இந்திரன் இனியும் இங்க இருந்தா ஆபத்து அப்படின்னு உணர்ந்து இந்திராணியுடன் ஒரு குயில் வடிவம் எடுத்து வானத்தில் பறந்து மறைந்தார். இந்திரனை எங்க தேடியும் காணாமல் அசுரர்கள் கடும் சினம் கொண்டார்கள். அங்க இருந்த மற்ற தேவர்களை சிறைப்பிடித்தனர். சிறைப்பட்ட தேவர்கள் சூரபத்மன் கால்ல விழுந்து அழுது புலம்பினார்கள். இனி நீங்கள் தான் எங்கள் வேந்தன்னு கைகூப்பி வணங்கி நின்றனர். சூரனோ வழக்கம் போல மனமகிழ்ந்து அவர்களை விடுவித்து, என் நாணைக்கிணங்க இனி நீங்கள் இங்கேயே இருந்து ஆட்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. சொர்க்கலோகத்து செல்வங்களும் சூறையாடப்பட்டன. அடுத்து சூரன் மார்க்கண்டேயர் உள்ளிட்ட ரிஷிகளின் ஆசிகளை பெற்று நான்முகன் வாழும் சத்தியலோகத்துக்கு வந்தார். நடுங்கிய பிரம்மதேவரோ ஓடி வந்து சூரனுக்கு வாழ்த்துக்கள் சொன்னார். காசிப மைந்தனே, சூரனே, ஒரு வகையில் நான் உன் பாட்டன், உன் வெற்றி என் வெற்றி அப்படின்னு வாழ்த்தி தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை கேட்காமலேயே சூரனுக்கு கொடுத்தார். பிரம்மன் புத்திசாலி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சூரன் மனமகிழ்ந்து, இனி என் கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து இங்கே இருந்து உன் பணிகளை தொடர்வாயாக அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வைகுண்டம் போனார். அங்க திருமால் சூரனை வரவேற்று வாழ்த்தி நின்னார். திருமாலுக்கு தன் காக்கும் பதவியை திரும்ப கொடுத்துட்டு சிவலோகத்துக்கு புறப்பட்டார் சூரபத்மன். சூரனுடைய வரவை முறைப்படி வாயில் காப்பாளரான நந்திதேவர் சிவனிடம் சொல்லி அனுமதி பெற்று வந்தார். சூரன் தன் படைகளை வெளியே நிக்க வச்சுட்டு தன் தம்பிகளுடன் சிவனை சந்திச்சு பக்தியுடன் தொழுது நின்னார். ஈசன் கண் திறந்தார். இனி நீ என் ஆணைப்படி மற்ற எல்லா அண்டங்களுக்கும் சென்று 8 திக்கும் வணங்கும்படி ஆட்சி செய்வாயாக அப்படின்னு வாழ்த்தினார். இந்த மாபெரும் வெற்றியை அசுர குலமே கொண்டாடின. அசுரேந்திரனும் சுக்ராச்சாரியாரும் சூரனை சிறப்பா வரவேற்றாங்க. இதுக்கு அப்புறம் சூரன் பூலோகம் சென்றார். சூரன் பூலோகம் போனதை அறிந்ததும் தேவர்கள் நான்முகன்னு அனைவரும் திருமாலை போய் சந்திச்சாங்க. இனி நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்டு அவரை வணங்கி நின்னாங்க. திருமால் அதுக்கு மனிதனாயினும் தேவனாயினும் வினை பயனை அனுபவித்தே தீர வேண்டும். தக்கன் சிவபெருமானை தவிர்த்து யாகம் நடத்தும் போது நாம எல்லாரும் அதுல கலந்துகிட்டு அவிர்வாகம் பெற்றுக்கொண்டோம் அல்லவா, அதன் விளைவுகள் தான் இவையெல்லாம். இனி சூரனை வெல்லும் சக்தி நம்மில் யாருக்குமே கிடையாது. ஆகையால் இனி நாம் அவனை அனுசரித்து செல்வதை விட வேற எந்த ஒரு வழியும் இல்ல அப்படின்னு திருமால் சொன்னாரு.
அதுக்கப்புறம் திருமால், நான்முகன் மற்றும் அனைத்து தேவர் கூட்டமும் சூரன் முன்னாடி போய் சூரனை வாழ்த்தி நின்னார்கள். உடனே சூரன் அங்க நின்னுக்கிட்டு இருந்த தேவதச்சன் விஸ்வகர்மாவை அழைத்து, எங்களுக்காக ஒரு அழகிய நகரத்தை படைத்து தருவாயாக அப்படின்னு ஆணையிட்டார். சுக்கிராச்சாரியார் நகரத்துக்காக எல்லைகளை வகுத்து கொடுத்தார். தென்திசை கடலுக்கு நடுவில் 80,000 யோஜனை பரப்பளவுல அந்த நகரம் இருக்கிற மாதிரி தேவதச்சன் வடிவமைக்க தொடங்கினார். அதுக்கு நடுவுல 10,000 யோஜனை பரப்பளவுல அரண்மனை அமைக்கப்பட்டது. 4 வகை படைகள் ஒரே நேரத்துல நிக்கிற மாதிரி மணி மண்டபங்களும் அமைக்கப்பட்டன. ஆயுத சாலை, உணவுக்கூடம் அப்படின்னு எல்லாமே வேலைப்பாடுகள் நிறைந்த மாதிரி மிக சிறந்த முறையில உருவாக்கப்பட்டுச்சு. அந்த நகரத்துக்கு வீர மகேந்திரபுரம் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டது. யமபுரம், இதயபுரம், இலங்கைபுரம், நீலபுரம், ஸ்வீதபுரம், அசுரபுரம், வாமபுரம், மதுரபுரம் அப்படின்னு மேலும் 8 அழகிய நகரங்களை வீரமகேந்திரபுரத்தை சுற்றி 8 திசையிலும் இருக்கிற மாதிரி அமைத்தார். வடக்கு கடற்கரையில அதே பரப்பளவுல ஆசுரம் அப்படிங்கிற அழகிய நகரம் சிங்கமுகனுக்காக வடிவமைக்கப்பட்டுச்சு. மேருமலைக்கு தென்புறம் மாயபுரம் அப்படிங்கிற அற்புத நகரம் தாரகனுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. இப்படி எல்லாருக்கும் தேவையான அத்தனை நகரங்களையும் சிறந்த முறையில் உருவாக்கி சூரபத்மன் கிட்ட ஒப்படைச்சாரு தேவதச்சன். சூரபத்மன் தன் பரிவாரங்களோட வீரமகேந்திரபுரத்துக்குள்ள புகுந்தார். 1008 அண்டங்களின் ஒரே அதிபதியான சூரனுக்கு பட்டாபிஷேகம் வெகு சிறப்பா நடந்துச்சு. இப்படி சில காலங்கள் ஆட்சி செஞ்சுட்டு வந்த சூரபத்மன் குலகுரு சுக்கிராச்சாரியாரின் ஆலோசனைப்படி தேவதச்சனின் மகளான பதும கோமலை அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செஞ்சு